மில்லினியம் கோல்டன் வாய்ஸஸ் சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். இந்த வருஷத்தோட முதல் செலிப்ரேஷனோட முதல் தொடக்கமா இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் இங்க இணைஞ்சிருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த பொங்கல் ஸ்பெஷல் டேல நான் வந்து 2 பேரை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ என் கூட இருக்க 2 பேர் யாரு அப்படின்னா மில்லினியம் கார்மெண்ட்ஸ் அண்ட் மக்கள் சேவை அறக்கட்டளையோட ஃபவுண்டர் MKE ஓமர் சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லாம வி ஆல்சோ ஹாவ் ப்ரீஷியஸ் எனர்ஜி அண்ட் கமோடிட்டிஸோட ஒரு தொழில் அதிபர் ஹமீத் சார் இருக்காங்க. வணக்கம் 2 பேருக்கும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்கும். அண்ட் நீங்களும் மில்லினியம் கோல்டன் வாய்ஸஸ் நேயர்களுக்கு உங்களோட பொங்கல் வாழ்த்துக்களை மக்களுக்கும் நாங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல சிறப்பாக இருக்க என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த பொங்கல் விழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இலக்கியங்கள் நிறைய தமிழ் இலக்கியங்கள் கூட பொங்கல் விழாவை பத்தி பேசியிருக்குல்ல, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சில இருக்கு. குறிப்பாக நம்முடைய தமிழ் ஆசான் திருவள்ளுவன் அவருடைய திருக்குறள், இப்ப இது வந்து வள்ளுவர் ஆண்டுங்கிறது 2000 கிறிஸ்டின் ஈரா மாதிரியே இருக்கு. அதுல ஒரு அருமையான குறள் ஒண்ணு வள்ளுவர் சொல்கிறார். உழவை பற்றிய ஒரு குறள் 10 குறள் சொல்றார். அதுல என்ன சொல்வாருன்னு கேட்டா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு குறளை வைக்கிறார். அப்ப இது உழவுக்கு வந்து அன்னைக்கே அந்த காலத்திலிருந்தே மக்கள் வந்து இதை பாராட்டி இருக்கிறார்கள், விவசாயிகளை போற்றி இருக்கிறார்கள்ங்கிறத இந்த திருக்குறள் மூலம் நம்மளால தெரிய முடியுது. இலக்கியங்கள்லையும் காப்பியங்கள்லையும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரியுறது என்னன்னா, பழைய விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய தெரிய வரும். இலக்கியங்களை படிக்கும்போது பல குமரி கண்டம் அழிஞ்சதை பற்றி சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் அழிஞ்சது, அது மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் வள்ளுவரை சொல்லும் பொழுது உழவுக்கு அன்னைக்கே வந்து 2000 வருடத்துக்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் வந்து அதை போற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மளால வந்து இந்த குறள் மூலமா பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உழவை பற்றி நிறைய சொல்லக்கூடிய குறள்களும் இதை போற்றி இருக்கிறது. நான் இன்னொன்று என்சைக்ளோபீடியாவில் ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள்லாம் ஏற்பட்டு இப்போ எப்படி சொமாலியாவிலாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. மழை இல்லை. நேச்சர் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நேச்சர் வரலன்னா இறைவன் தான் கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் நீங்கி அதிகமான விளைச்சல் ஏற்படும் போது அந்த விவசாயிகள் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்களாம். அதுல இருந்து இது வந்து எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிற தொழில்ங்கிறது இந்த காலத்துல உள்ளது இல்லை, அந்த காலத்துல உள்ளதுதான். உழவு இல்லாம உலகமே இருக்காது. அதான் கான்செப்ட். இப்போ எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது, வருது போகுது. ஒரு ஒரு பொருள் வந்து இன்னோவேஷன் நடக்குது, கொஞ்ச நாள் அழிஞ்சு போகுது. ஃபோன் வந்துச்சுட்டா நிறைய ஐட்டங்கள்லாம் போச்சு. ஃபோன் இருந்தனால நிறைய சிஸ்டம்லாம் இல்லாமல் இருக்கு. இப்போ அந்த ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையுமே. ஆனால் உழவுங்கிறது வந்து அழியாது, எந்த காலத்துலையும் அழியாது. அது இல்லாமல் இருக்கவே முடியாது யாராலையும். ஆனால் அவங்க படுற சிரமம் தான் ரொம்ப கூட. ஒரு அரிசியை அவங்க வந்து அரிசி ஆக்கிறதுக்கு அவங்க படுற பாடு ஒரு 4 மாதம் 5 மாதம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான காலம் அது. அவங்க விதையை ஊண்டி பின்னாடி அதுக்கு தக்கன மழையே வரணும். நேச்சுரல் அவங்களுக்கு கை கொடுத்தா தான் உண்டு. ஜாஸ்தியான மழை வந்தாலும் போயிடும், மழையே இல்லாமல் இருந்தாலும் அழிஞ்சிடும். அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதுபோக அவங்க வந்து உண்டாக்குறாங்களே, அது வந்து விதைச்சி அது நாற்று மாதிரி நடுவாங்க. தனியாக மொத்தமாக ஒரு பல்ச்சாக என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. அது வளர்க்கணும், மருந்து எல்லாம் நிறைய இருக்குது, சிஸ்டம் நிறைய இருக்குல்ல. அது வந்து சேர்க்கறதுக்குள்ள அவங்க படுற பெரும்பாடு கஷ்டமான தொழில் அது. அதை வந்து நம்ம கொஞ்சம் இப்போ காலங்காலமாக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதோட இன்ட்ரெஸ்ட் மக்கள்கிட்ட இல்லை. ஈஸியாக ஏர்ன் பண்ண நினைக்கிறாங்களே தவிர ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான இது உலகத்தில். அது இல்லாமல் உலகமே இருக்காது இப்போ. அதான் இது, அது முக்கியம். அது போக இலக்கியங்கள்ல அதான் ஆரம்பத்தில் அதான் சொல்றாங்க. மிஸ்டர் ஓமர் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அதுக்குன்னு ஒரு இதை வச்சிருக்காரு உழவுக்குன்னு. அது மாதிரி எல்லா இலக்கியங்களையும் உழவு இல்லாமல் அவங்க வந்து எந்த இலக்கியம் சொல்லப்படலை. ஆமா.
இப்போ வந்து நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம எதுவா இருந்தாலும் இப்ப நீங்கலாம் வந்து வேற கண்ட்ரில இருந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு, இந்தியாவை தாண்டி நீங்க வேற கண்ட்ரில வாழ்றீங்க. நீங்க இப்ப ரீசெண்டா கூட கனடா கூட போயிட்டு வந்தீங்க. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்டது இந்த தமிழ் உணவுல தான் வந்து நீங்க ரொம்ப பழகிருப்பீங்க. தமிழ் சாப்பாடு சாப்பிட்டு. இப்ப கனடா போயிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ அங்க எப்படி தமிழ் ஃபுட் எல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சா? எப்படி கிடைச்சது? முன்னெல்லாம் மார்வாடிஸ்லாம் வரமாட்டாங்க எங்கேயுமே. வரமாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு இந்த மாதிரி ஒரு அந்த இதில் இதாக இருப்பாங்க. அவங்களுடைய இந்த தர்மத்தில் இதில் தர்மில் மதத்தில். அதனால் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. இப்போ ஈஸியாக எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் வர்றாங்க. ஃபுட்டுங்கிறது பெரிய இஷ்யூவா இல்லை இப்போ. திருநாள் அப்படின்றத பேச ஆரம்பிச்சு இப்போ சாப்பாடு ரிலேட்டடா வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த பொங்கல் வந்து தமிழர் திருநாளை தாண்டி உழவர் திருநாளாவுமே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் காலங்காலமா. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இப்ப நம்ம சிட்டில இருந்து ஒரு பொங்கல் 2026ல ஒரு பொங்கல் செலிப்ரேஷன்ன்றது வந்து பயங்கர ஆரவாரமா ஜாலியா வந்து காலையில எழுந்துச்சு நல்ல சாமி கும்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு இப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடுறோம். பட் ஆக்சுவலி போற்றப்பட வேண்டியவங்க அப்படின்றது வந்து உழவர்கள் ஃபார்மர்ஸுக்காக தான் இதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம இருந்து பார்க்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால வந்து ஃபார்மர்ஸை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு வில்லேஜ்ல அவங்களோட நிலைமை ஆக்சுவலி என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி சிட்டில இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அவங்களோட சிச்சுவேஷன் ஆக்சுவலி 2026ல என்னவா இருக்கு